ஜெபம் டிவி நேயர்களே, பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். திடீரென மதம் பிடித்த யானை பைக்கை தும்சம் செய்து நொறுக்கிய காட்சி வெளியாகி உள்ளது. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறவர் என்ற வார்த்தையின்படி மதம் பிடித்த யானையிடமிருந்து மக்கள் யாரும் சிக்காமல் பாதுகாக்கப்படவும், சரியான வழிமுறையை கை கொண்டு காட்டுக்குள் விட வனத்துறையினுக்கு பாதுகாப்பும் வழியும் கிடைத்திடவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். 4 கால்பந்து மைதானங்கள் அளவு கொண்ட குறுங்கோள் ஒன்று 2029 பூமியை தாக்க 2.3% வாய்ப்பு இருப்பதாக நாசா வெளியிட்டு உள்ளது. 2004 ஆண்டு தொலைநோக்கி மூலம் இந்த குறுங்கோளால் பூமிக்கு ஆபத்து இருப்பது விஞ்ஞானிகளால் உறுதி செய்யப்பட்டது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டு இருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள் என்ற வார்த்தையின்படி விஞ்ஞானிகளால் உறுதி செய்யப்பட்ட ஆபத்திலிருந்து பூமி தப்பவும், பூமியில் வாழும் மக்கள் பாதுகாக்கப்படவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். வேளச்சேரியில் உள்ள பார்க் வென்யூ முதல் தெரு, 2வது தெரு, பரணி தெரு உள்ள தெருவில் 7 மாத குழந்தை, 9 வயது சிறுவன் உள்ளிட்ட மொத்தம் 7 நபர்களை நாய் கடித்தது தெரிய வந்தது. பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவு குத்தினார்கள் என்ற வார்த்தையின்படி நாயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும், நாயை பிடிக்கும் மாநகராட்சி ஊழியர்கள் பாதுகாக்கப்படவும், நாய் கடித்த 7 நபர்கள் சுகமடையவும், அதனால் அவர்களுக்கு பின்வளைவுகள் ஏற்படாமல் இருக்க உருக்கமாக ஜெபிப்போம். திண்டுக்கல் மாவட்டம் பழைய நீதிமன்ற கட்டிடத்தில் இயங்கி வரும் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள் விடுதியில் பழமையான மரம் அடியோடு விழுந்ததில் மரத்தின் அருகில் நின்றிருந்த 6 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை. மேகங்கள் இறந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும், மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடைக்கும் என்ற வார்த்தையின்படி இது போன்ற எதிர்பாராத விபத்துகள் நடக்காமல் இருக்கவும், காயமடைந்த 6 பேரும் சுகமடையவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். சென்னை வேளச்சேரியில் டியூஷன் முடித்து வந்த 10ஆம் வகுப்பு மாணவியை வளர்ப்பு நாய் கடித்ததினால் உரிமையாளர் நடராஜன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும் என்ற வார்த்தையின்படி நடைபயிற்சி செல்லும் நபர்கள் வளர்ப்பு நாயை பிறரை தாக்காமல் கவனத்துடன் பாதுகாக்கவும், பாதிக்கப்பட்ட மாணவி சுகமடைந்து பொது தேர்வு எழுதுவதில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க நாம் உருக்கமாக ஜெபிப்போம். ராமேஸ்வரத்தில் மீன்பிடிக்க சென்ற 14 மீனவர்களையும் 2 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து உள்ளார்கள். 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வருட கணக்காக இலங்கை சிறையில் சித்திரவதை செய்வதாகவும், மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை. அவருடைய வார்த்தையின்படி ஆழத்திலே வலை போட்ட போது திரளான மீன்களும், மற்றொரு முறை வலது பக்கத்திலே வலை போட்ட போது 153 பெரிய மீன்களும் பிடிக்கச் செய்த நம் தேவன், இலங்கையில் சிறைப்பட்டு இருக்கும் மீனவர்களை மீட்கப்படியாகவும், வயிற்று பிழைப்புக்காக மீன் பிடிக்கும் மீனவர்களை சிறைப்பிடித்து சித்திரவதை செய்யும் இந்த அவல நிலை மாறவும், சிறைப்பட்டு போன மீனவர்கள் குடும்பங்கள் தேவைகள் சந்திக்கப்படவும் நம் பாரத்தோடு ஜெபிப்போம். சென்னை பூந்தமல்லியில் வங்கி சார்பில் ஜப்தி செய்யப்பட்ட உள்ள வீடு என்பதை மறைத்து 2 வீடுகள் 17 லட்சத்திற்கு குத்தகை விட்டு மோசடி செய்ததோடு, கேள்வி கேட்பவர்களை நாய் விட்டு தாக்க முற்பட்டதால் மருத்துவர் மணிவண்ணனையும் மகள் ரேஸ்மாவையும் கைது செய்யப்பட்டுள்ளனர். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும் என்ற வார்த்தையின்படி இது போன்ற மோசடி செய்யும் நபர்கள் மனம் திரும்பவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நியாயமான பதில் கிடைக்கவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். மத்திய பிரதேச மாநிலத்தில் சகோதரியின் திருமண நிகழ்ச்சியில்
உற்சாகத்துடன் மேடையில் நடனமாடிய பெண் திடீரென உயிரிழந்ததால் பெரும் சோகம். தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படி எதிர்பாராத உயிரிழப்புகள் எங்கும் நடைபெறாமல் இருக்கவும், உயிரிழந்த பெண் குடும்பம் ஆறுதல் அடையவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். விழுப்புரம் காலேஜ் நகர் பகுதியில் பூட்டியிருந்த வீட்டை கேட்டை உடைத்து திருட வந்ததாக 50 வயது மதிக்கத்தக்க நபரை குடியிருப்பு வாசிகள் பிடித்து தர்ம அடி அடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பிறரை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக, கூலிக்காரனுடைய கூலி விடைய காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது என்ற வார்த்தையின்படி இது போன்ற அவமான செயலை விட்டுவிட்டு உயிர் வாழ்வதற்கு இது மட்டுமே வழி அல்ல என்பதையும், உழைத்து வாழ்வதே சரியான வழி என்பதை உணர்ந்து மனம் திரும்பவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். திருவொற்றியூர் பின்கோ நகர் இடையே ரயில் தண்டவாளத்தில் மேல் லைனில் இருந்து லூப் லைன் மாறும் இடத்தில் கற்கள் மற்றும் இரும்பு ஸ்பேனர்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதை குறித்து குறுக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரணை. இப்படிப்பட்ட அருவருப்பானது யாதொன்றை யாராவது செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் என்ற வார்த்தையின்படி இது போன்ற செயலில் ஈடுபடும் நபர்கள் மனம் திரும்பவும், இதனால் எத்தனை உயிர்கள் பலியாகும் என்பதை உணர்ந்து இது போன்ற செயலை கைவிடவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜெபங்களாக உங்களுக்கு மாற்றிருக்கிறோம். நிறைய ஜெப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபரப்பாகும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜெபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே